ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சிங்கம் கார்ஸ் வந்திருக்கோம். சிங்கம் கார்ஸ்ல நம்ம வந்து ஏகப்பட்ட கார்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸ் எடுத்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு காரை பற்றின வீடியோ நம்ம எடுக்க வந்திருக்கோம். ஸோ அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டியூவி தாங்க. இந்த டியூவி 300 பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டியூவி 300 பார்த்தீங்கன்னாக்கா 2018 மாடலுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா T10 அப்படின்ற ஒரு டாப் எண்ட் மாடல். ஸோ இந்த டிவி 300 பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து கார் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹைட்டான ப்ரொஃபைலில் இருக்கும். பெயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. லைட்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காங்க. இந்த குரோம் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஸோ எக்ஸ்ட்ரா ஹார்ன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. பெரிய ஃபாக் லேம்ப் உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் இந்த பக்கம் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது டாப் அண்ட் மாடலுங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து காரில் எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவர் அப்படியே சைடில் பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவி 3 இருக்கிற அந்த பவர் பேட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைட் மிரர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரோம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு இது வந்து கம்பெனிலே வந்துடும். இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கால் வச்சு தான் நம்ம வந்து காரில் ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா காரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டான ஒரு ப்ரொஃபைல். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லையுமே உங்களுக்கு வந்து குரோம் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இது வந்து டீசல் வெஹிக்கிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட். அப்புறம் பேக் லைட்லையும் பாருங்க, இங்கேயுமே குரோம் டிசைன் உங்களுக்கு வந்துருது. மஹேந்திரா இங்கேயுமே குரோம் டிசைன் வந்துருது. இங்கே டிவி 300க்கான பேட்ச் வந்துருது. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஸ்டெப்னி வீலுக்கு உண்டான அந்த கவரும் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அதுவே ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு. அப்புறம் கீழே பாருங்க, இங்கே ஒரு பெரிய பம்பர் இருக்கு. தென் இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் கால் வச்சு நம்ம ஏறிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பூட்டை பார்ப்போம் பின்னாடி. ஸோ டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 டிகிரி ஓப்பன் ஆகுங்க. ஃபுல் ஓப்பன் கிடைக்கும் உங்களுக்கு. நம்பர் பார்த்தீங்கன்னா TN91. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 2 சீட் இருக்கு. ஸோ இந்த 2 சீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு ஆளை அப்படி உட்கார வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி உட்காந்துக்கலாம். ஃபேமிலியோட போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து இந்த வென்டிலேஷனுக்கு இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பழைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். ஸோ வென்டிலேஷனுக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை லாக்கும் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பேக் சீட்டில் உட்கார்றவங்களுக்கு தேவையான ஆர்ம் ரெஸ்ட்டுங்க இது. ஸோ உட்காரும்போது உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கிடைச்சிடும். அப்புறம் இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அப்புறம் இங்கேயுமே ஒரு சில மேகசின்ஸு, புக்ஸு, நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் இது எல்லாமே வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டீஃபாகர் உங்களுக்கு இருக்குது பேக் சைடு விண்டோவில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வைப்பர் இருக்குது. வைப்பரோட பார்த்தீங்கன்னாக்கா இது டாப் அண்ட் மாடலுங்கிறதுனால இங்கே வாஷருமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு வைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம ரியர் டோர் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்டான மெட்டீரியல் வந்துருது. அப்புறம் இங்கே வந்து பவர் விண்டோ வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா கன்மெட்டல் கலரில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ், அப்புறம் ஏதாவது திங்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்கே கிராப் ஹேண்டில் பிடிச்சி இங்கே கால் வச்சு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து உள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ உட்காந்தா உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கம்ஃபர்ட், நல்ல ஹைட் இருக்கு. ஸோ நல்ல ப்ரொஃபைலில் இருக்கும். வரலாம், இது வெயிட் பண்ணு. ஸோ சீட்டோட லெதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு. ஸோ சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு சென்டருக்கு வரல, சைடில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் இருக்கு. தென் உங்களுக்கு இங்கே ஒரு லைட் வந்துடுது. இன்னுக்குள்ள ஒரு லைட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் பார்ப்போம். சேம் நம்ம ஸ்டேரிங் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ஏறணும் உள்ள. இந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல். சீட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கு. ஒரு 3-வே ஆக்ஷன் உங்களுக்கு வந்து சீட்டில் கிடைக்கும். அதாவது ரெக்ளைன் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் மட்டும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ், உங்களுக்கு நார்மல் ரெகுலர் கியர் பாக்ஸ் தான். ஸோ நல்ல ஆர்ம் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பவர் விண்டோக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்டர் கன்சோலில் இங்கே வந்துடும். விண்டோ லாக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் இருக்கு, ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்கு. இங்கேயுமே ஒரு சின்ன காயின் ஸ்பேஸ், இங்கேயுமே ஒரு சின்ன காயின் ஸ்பேஸ் இருக்கு. டைப் ஏ யூஎஸ்பி போர்ட் இருக்கு. 12 வோல்ட் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. அப்புறம் ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமே உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அப்புறம் ஏசி வெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ரோ கிடைக்கிற ஒரு ஏசி வெண்ட் உங்களுக்கு நல்லா பெருசு. 4 ஏசி வெண்ட் நல்ல பெரிய சைஸ் ஏசி வெண்ட் உங்களுக்கு.
ஸோ த்ரோ வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. 4 டோர்லையுமே பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் வந்துருது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ட்விட்டர் இருக்கும் 2 சைட்லையும். ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு வந்து ஒரு கிராஃபிக்கோட வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடியோவோட ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு எஃப்எம் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடும். தென் நீங்கள் ஹோமில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நேவிகேஷன் உங்களுக்கு இருக்குது. நேவிகேஷனுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். காரோட இன்ஃபர்மேஷன், ஸோ அலர்ட்ஸு, சர்வீஸ் இன்ஃபர்மேஷன், ஃபியூல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோக்கு உண்டான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ்க்கு மேனுவலாகவும் உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அங்கேயும் இருக்குது, இங்கேயும் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேரிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கால்ஸுக்கு உண்டான ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கே வந்துடும். மியூட்லேயும் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்குது. நடுவில் வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு சின்னதாக கிடச்சிருது. அதில் வந்து உங்களுக்கு டிரைவர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் கிடச்சிடும். அப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரிவர்ஸ் கியர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இதில் வந்து வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிப்போம். ஸோ அதில் கண்ட்ரோல்ஸ் காமிக்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஆயிடுது. ஸோ அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ அந்த அலர்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ மற்றபடி இந்த காரோட ஓவரால் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு டிவி 300 பற்றி ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைலான கார். மைலேஜுமே உங்களுக்கு வந்து ரீசனபிளாக கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து நம்ம என்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்ஜின் பேனல் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருங்க. இது வந்து டீசல் என்ஜின். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் லவுடராக இருக்கும். பட் இன்சுலேஷனுமே உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் ப்ரூஃபான இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா டியூவி 300 T10 அப்படிங்கிற ஒரு டாப் எண்ட் மாடல். இது வந்து 2018 சிங்கிள் ஓனர். உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,38,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7,80,000 கோட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ நேரில் வரணும்னாக்கா சிங்கம் காசு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து போக்குவரத்து நகர், அதாவது கலனிவாசல்ல இருந்து சூரக்குடி ஜிஹெச் போற வழியில இருக்க போக்குவரத்து நகர்ல மெயின் ரோட் மேலேயே உங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே சிங்கம் கார்ஸை பத்தின வீடியோஸ் நிறைய கார்ஸ் நம்ம சேனல் இருக்கு. அது எல்லாமே ஃபுல்லா பாருங்க. தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.